வெல்கம் டு ராவன் அகாடமி. எல்லாருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1க்கு ப்ராக்டிஸ் பேட்ச் ராவன் அகாடமி ஆப்பில் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இதை பற்றிய டீட்டெயில்டு வீடியோ ராவன் அகாடமி யூடியூப் சேனலில் மனோஜ் சார் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அதை போய் பாருங்கள். யாராவது ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஏற்கனவே லீனியர் ரேஸோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம். அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் இது. இதில் கொஞ்சம் கஷ்டமான சம்ஸ் எடுத்திருக்கோம். ரொம்ப ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸ் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரேஸ் கான்செப்ட் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, வித்தின் 30 செகண்ட்ஸில் போடணும். அதுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, டயக்ராம் வரையாமல் நீங்கள் மைண்ட்லேயே சில விஷயங்களை போட்டு டைரெக்டாக எழுதணும். இதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்கள் கீப் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக டயக்ராம் வரைஞ்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே ஃபஸ்ட் சம் பார்ப்போம். இன் a 400 மீட்டர் ரேஸ் A runs at a speed of 16 meter per second. If A gives B a start of 15 meters and still beats him by 10 seconds, then what is the speed of B? ஓகே, ஸோ இந்த இதை பாருங்கள். நமக்கு ரேஸோட லென்த்து தெரிஞ்சிருச்சு, ஏயோட ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு 16 மீட்டர் பர் செகண்ட். ஏ கிவ்ஸ் பி ஏ ஸ்டார்ட் ஆஃப் 15 மீட்டர் கொடுத்துருக்காரு. ஆனால் ஸ்டில் பீட்ஸ் ஹிம் 10 செகண்ட்ஸில் வின் பண்ணுறாரு. ஓகே, அப்படின்னா ஏ தான் வின் பண்ணுறாரு. ஓகே, அப்படின்னா நம்ம டயக்ராம் வரைவோமா? ஓகே, ஸோ ஏ இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஓடுறாரு. பிக்கு ஒரு 15 மீட்டர் ஹெட் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. ஓகே, அப்படின்னா பி ஒரு 15 மீட்டர் தள்ளி இருந்து ஓட போகிறாரு. ஓகே, ஏ ஃபுல் ரேஸையும் முடிச்சிருவார். ஏன்னா அவர் தானே ஜெயிக்கிறாரு. பிங்கிறவர் தோக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் போயிருப்பார். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் பி ஒரு 10 செகண்ட்ஸ் இன்னும் ஓடணும். ரன் பண்ணியிருந்தாருன்னா ஃபுல் ரேஸிங் முடிச்சிருப்பார். அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? பி 10 செகண்ட்ஸ் ஓடணும். அப்படின்னா பியோட ஸ்பீடு பிஎஸ்ன்னு இருந்துச்சுன்னா 10 × பிஎஸ் தானே இந்த டிஸ்டன்ஸாக இருந்திருக்கும். ஓகே, இப்போது நமக்கு பியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. டேரெக்டாக பியை எவ்வளோ ஓடிருப்பார்? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பி ஓடிருப்பாரா? ஏ ஃபுல் ரேஸையும் முடிச்சிருப்பார். ஓகே, ஃபுல் ரேஸையும் முடிச்சிருப்பார். ஃபுல் ரேஸ் 400 மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு அக்யூரேட்டாக தெரியாது. ஏன்னா 10 × பிஎஸ் அதோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாதனால. இப்போது நம்ம ஒன்று வச்சுக்கிடும். இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் பி ட்ராவல் பண்ணியிருந்தா 10 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணியிருந்தா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருப்பார் நமக்கு தெரிஞ்சிருமா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருப்பார்? 400 - 15 போடலாமா? அப்படின்னா என்ன கிடக்கும்? 385 மீட்டர் ட்ராவல் பண்ணிப்பார். இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணியிருந்தா. அப்போனா நமக்கு ஏவும் ஒரு 10 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணியிருந்தானா டைம் கான்ஸ்டன்ட் ஆகும். அப்படின்னா ஏ 10 செகண்ட்ஸில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பாருன்னு பார்க்கணும். அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்படின்னா அது என்னவாக இருக்குன்னா நமக்கு ஏவோட ஸ்பீடு தெரியும். அப்புறம் 10 செகண்ட் × ஏவோட ஸ்பீடு 16னால அப்புறம் 10 × 16 போட்டால் 160 மீட்டர் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்படின்னா இப்போ ஒரே டைமில் ஏ எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பார்? 400 + 160. அப்படின்னா 560 மீட்டர் ஏ ட்ராவல் பண்ணியிருப்பார். ஓகே, அதே நேரத்தில் பி எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பார்? 385 மீட்டர். அப்படின்னா 400ல் 15 மைனஸ் பண்ணால் 385 மீட்டர் வந்துச்சுல. ஓகே, நம்ம 10 செகண்ட்ஸ் அவர் ஓடினால ஃபுல் ரேஸை முடிச்சிருப்பார் பி. ஓகே, அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கு. அப்போ நமக்கு இப்போ டிஸ்டன்ஸ் ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. ரேஸை பொறுத்தவரை டிஸ்டன்ஸ் ரேஷியோ = ஸ்பீட் ரேஷியோ. ஓகே, அப்போனா இது என்ன வரும்? 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன 56 80ன்னு வரும். IL 35 மீதி 3 IL 35ன்னு வரும். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணுங்கள் 16 வரும். இங்கே 11 வரும். ஸோ ஏவோட ஸ்பீடு 16 மீட்டர் பெர் செகண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பியோட ஸ்பீடு டேரெக்டாகவே நமக்கு கிடச்சிரும் 11 மீட்டர் பெர் செகண்ட்ஸு. அப்படின்னா ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த சம்மை நான் டயக்ராம் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேரெக்டாகவே செய்யணும். ஓகே, அப்படின்னா தான் உங்களுக்கு ஆன்சர் சீக்கிரம் குயிக்காக கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்த சம் பார்ப்போம். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். A runs 4/3 times as fast as B in a race. If A gives a lead of 80 meter to B, find the distance from the starting point where they both will meet. ஸோ டேரெக்டாகவே எழுதுகிறான். இப்போ ஏவோட பியோட ஸ்பீட் ரேஷியோ நமக்கு தெரியும் 4/3. அப்படின்னா ஏ பி ஸ்பீட் ரேஷியோன்னா 4 மீட்டர் போயிருந்தால் பி 3 மீட்டர் போயிருக்கும். அப்படின்னா ரேஸை பொறுத்தவரை ஸ்பீட் ரேஷியோ = டிஸ்டன்ஸ் ரேஷியோ. ஓகே, நமக்கு ஏ கிவ்ஸ் ஏ லீட் ஆஃப் 80 மீட்டர்னு சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா ஏ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பி ஒரு 80 மீட்டர் தள்ளியிருந்து ஓட போகிறார். ஓகே, 80 மீட்டர். ஓகே, இப்போது ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் வேர் தே போத் வில் மீட். அப்படின்னா 2 பேரும் வேர் தே வில் போத் தே மீட்னா 2 பேரும்
ஒரே டைமில் வந்து ஃபுல் ரேஸையும் முடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னா 2 பேரும் ஒரே டைமில் ரேஸை முடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னா இதுக்கு தான் மீனிங். அப்படின்னா இவர் ஏங்கிறவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பார், ஃபுல் டிஸ்டன்ஸையும் ட்ராவல் பண்ணியிருப்பார். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 2 பேரும் மீட் பண்ணுறாங்களா, அதான் ரேஸ் எண்ட் ஆகிற இடம். அப்படின்னா 2 பேரும் ஃபுல் டிஸ்டன்ஸையும் ட்ராவல் பண்ணியிருப்பார். பீங்கிறவர் இந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருப்பார். ஓகே, அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் ரேஷியோ நமக்கு வந்து 4:3ன்னு தெரியும். ஓகே, அப்படின்னா 2 பேர்த்துக்கும் டிஃப்ரெண்ட் 80 மீட்டர் தானே டிஃப்ரெண்ட்டு. 2 பேர்த்துக்கும் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 80 மீட்டர்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல. ஓகே, அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் ரேஷியோ தெரியும். டிஸ்டன்ஸ் ரேஷியோனா நமக்கு 1 வருது ரேஷியோ. அப்படின்னா இந்த 1 தான் 80 மீட்டர்னால் ரேஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது யார், ஏ தானே. அப்படின்னா 4 × 80 என்ன வரும், 320 மீட்டர். ஸோ 320 மீட்டர் வந்து 2 பேரும் மீட் பண்ணுற இடம் வந்து 320 மீட்டராக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான், நீங்கள் சிம்பிளாக போட்டுடலாம். இது 2 பேர்த்துக்கும் ஸ்பீட் ரேஷியோ கொடுத்தனா அதான் டிஸ்டன்ஸ் ரேஷியோ 4:3ன்னு போட்டுக்கிட போகிறீங்க. ஸோ 2 பேர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸு 80 மீட்டர் லீடு கொடுக்குறதுனால அதான் 2 பேர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்படின்னா அந்த 1 தான் 80 மீட்டர்னால் நமக்கு ஏ தான் வந்து ஃபுல் ரேசிங் கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ ஏவோட இதை கண்டுபிடிச்சா போதும். 4 × 80 320 மீட்டர். ஸோ நீங்கள் இதை வந்து டேரெக்டாக இப்படி தான் போடணும். நான் வந்து முதல்ல சொல்லிக் கொடுத்து டயக்ராம் வச்சு சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் இந்த மாதிரியே போட்டுடலாம். இதெல்லாம் 30 செகண்ட்ஸும் கம்மியாக 15 செகண்ட்ஸில் கூட நீங்கள் போட்டு போயிடலாம். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இன் a 200 meter linear race, if A gives B a start of 25 meter, then A wins the race by 10 seconds. Alternatively, if A gives B a start of 45 meter, the race ends in dead heat. ஸோ டெட் ஹீட்னா என்னன்னு நமக்கு தெரியும்ல, 2 பேரும் ஒரே நேரத்தில் ரேஸை முடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஹவு லாங் டஸ் ஏ டேக் டு ரன் 200 மீட்டர். ஸோ 200 மீட்டரை ஏ முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டெட் ஹீட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சம்மை வந்து நம்ம வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ் கம்மியான இதிலே போட்டுடலாம். என்ன கான்செப்ட்னா, நமக்கு இதோட பியோட ஸ்பீடை இதில் வந்து ஏ தானே ஜெயிக்கிறாரு. ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஏ ஜெயிக்கிறாரு, 2வது கண்டிஷனில் ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கிறாங்க. ஓகே, அப்படின்னா ஏங்கிறது 2 கண்டிஷன்லையும் ஜெயிக்கிறதுனால இதான் நமக்கு கீவேர்டுன்னு. ஸோ நமக்கு வந்து பியோட ஸ்பீடு, தோக்குறவரோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாம். பியோட ஸ்பீடு என்னவாக இருக்கும், ஸ்பீடோட இது வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. ஸோ நமக்கு வந்து இந்த 2 டிஸ்டன்ஸ் எழுதிக்கோங்க. 45 மீட்டர் 25 மீட்டருக்கா. ஸோ இதோட டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் போட்டுக்கோங்க. 45 - 25 பை டைம் டிஃப்ரென்ஸும் அதே மாதிரி. டைம் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 10 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கா. 2வது இதுக்கு 2 பேரும் ஒரே நேரத்தில் மீட் பண்ண ரேஸை முடிக்கிறதுனால 0 செகண்ட்ஸ் தானே வரும். ஸோ 0ன்னு போட்டுக்கோங்க. அப்போனா இங்கே என்ன வரும், 20 மீட்டர் பை 10ன்னு வருமா. ஸோ 2 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, இதுதான் பியோட ஸ்பீடு. நம்ம பியோட ஸ்பீடு டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ செகண்ட் கண்டிஷனை பாருங்களேன். செகண்ட் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கிவ்ஸ் பி வந்து ஸ்டார்ட் ஆஃப் 45 மீட்டர். ஓகே, 45 மீட்டர் கொடுத்துருந்தா ஏ இங்கேருந்து ஓடி இருப்பார், பி இங்கேருந்து ஓடி இருப்பார். 2 பேரும் ஒரே நேரத்தில் ரேஸை முடிப்பாங்க. ஓகே, அப்போனா ஏங்கிறவர் ஃபுல் ரேஸை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட டைம் தான் 200 மீட்டரை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட டைம் தான் பி வந்து இந்த இவ்வளோ தூரம் இந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் எடுத்திருப்பார். ஓகே, அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, பி ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸு 200 - 45 போட்டால் 155 மீட்டர். ஸோ 155 மீட்டரை பி வந்து ட்ராவல் பண்ணுற எடுக்கிற டைம் தான் ஏ வந்து ஃபுல் ரேஸையும் முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிருப்பார். ஸோ நம்ம 200 மீட்டர் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நமக்கு 155 வந்து பி வந்து 2 மீட்டர் பெர் செகண்ட்ஸில் தானே ட்ராவல் பண்ணுறாரு. அப்படின்னா டைம் வந்து என்னவாக இருக்கும், 7×2 = 14 1 7×2 = 14. ஸோ 77.5 செகண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஏ வந்து 200 மீட்டர் முடிக்கிறதுக்கு 77.5 செகண்ட்ஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம ஈஸியாக போட்டலாம். ஸோ நான் உங்களுக்கு இப்போ புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி சம்மை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த ஷார்ட்கட் எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷனை பாருங்கள். ஏ கிவ்ஸ் பி வந்து 25 மீட்டரா. ஸோ ஏ கிவ்ஸ் சி 25 மீட்டர். ஓகே, ஸோ பி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஏ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து 10 செகண்ட்ஸில் வந்து பி வந்து தோத்துருதாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பி வந்து இங்கே ஏ வந்து ஃபுல் ரேஸையும் முடிச்சிருவார். ஓகே, அப்படின்னா ஏ வந்து எவ்வளோ தூரம் போவார், 200 மீட்டர் ஃபுல் ரேஸையும் முடிச்சிருப்பார். பிங்கிறவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பார், ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்படின்னா பியோட இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும், ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ்
200லேருந்து -25 இந்த டிஸ்டன்ஸையும் மைனஸ் பண்ணணும்ல, சாரி இந்த டிஸ்டன்ஸ் மைனஸ் பண்ணணும்ல. அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை பி வந்து பியோட ஸ்பீடில் தானே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. பியோட ஸ்பீடை பிஎஸ்ன்னு வச்சுக்கிடும். அப்புறம் 10 × பிஎஸ்னால் இந்த டிஸ்டன்ஸ் தானே, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தானே. அப்படின்னா இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 200லேருந்து 25, 200 - 25 - 10 × பி ஸ்பீடு. ஸோ இதுதானே பி ட்ராவல் பண்ண தூரமாக இருக்கும். ஓகே, அப்படின்னா நமக்கு இங்கே பாருங்கள், ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரேஷியோ என்ன? ஏ வந்து 200 மீட்டர் போயிருந்தால் பி வந்து 200 - 25 175 - 10 × பிஎஸ். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன்லேருந்து எழுதியிருக்கு டிஸ்டன்ஸ் ரேஷியோ. ஓகே, செகண்ட் கண்டிஷன் பாருங்கள். செகண்ட் கண்டிஷனில் நமக்கு டேரெக்டாகவே தெரியும், 2 பேரும் ஒரே நேரத்தில் மீட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 2 பேர்த்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 45 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏ இங்கேருந்து ட்ராவல் 1 மினிட். ஓகே, 45 மீட்ரு டிஸ்டன்ஸு. ஓகே, எப்படின்னா ஏ இதான் 45 மீட்ரு டிஸ்டன்ஸு கேப் கொடுத்தோன்னா ரெண்டுக்கும் ஏவும் பியும் ஒரே நேரத்தில் முடிக்கிறாங்க. அப்படின்னா பி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பாரு எனக்கு டேரெக்டாகவே தெரிஞ்சிடும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு. 155 மீட்ரு தானே, 150 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்படின்னா ஏங்கிறவர் வந்து ஃபுல் ரேஸும் முடிச்சிருப்பார். அதே மாதிரி 200 மீட்டர். ஸோ இப்போது ரெண்டாவது கண்டிஷனில் டிஸ்டன்ஸ் ரேஸியோ 200 மீட்டர்னா பி வந்து 155 மீட்டர் முடிச்சிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஏ வந்து 200 மீட்டர் போகிறாரு. அந்த 200 மீட்டர் போகிற அதே டைமில் தான் பி வந்து 175 - பிஎஸ் செகண்ட். அப்படின்னா ரெண்டு இதுலேயுமே டைம் வந்து கான்ஸ்டன்ட் தானே. அப்படின்னா ஏங்கிறது 200 மீட்டருக்கு போகிறதுக்கு ஏ வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுறாரோ பி வந்து 155 மீட்டர் தான் அந்த டைமில் ஓடி இருப்பார். அப்படின்னா ஃபஸ்ட் கண்டிஷனில் 200 மீட்டர் தான் ஏ ஓடி இருக்காருன்னா பியும் 155 மீட்டர் தானே இதில் ஓடி இருக்கணும் இந்த இதில். அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்படின்னா 175 - 10 × பி ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 155 மீட்டர் நம்ம சொல்லலாமா? ஓகே, அப்படின்னா நமக்கு இதில் வந்து என்ன கிடைக்கும்? 10 பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 155 வர சொல்ல நமக்கு 20 கிடைக்குமா? அப்படின்னா பி ஸ்பீடு வந்து 2 மீட்டர்/செகண்ட் நமக்கு கிடச்சிருச்சா? ஸோ இப்போது செகண்ட் கண்டிஷனில் பாருங்கள், 155 மீட்டர் வந்து பி ஓடுற அதே டைம் தான் ஏ வந்து 200 மீட்டர் ஓடுறதுக்கு எடுத்துக்கிடும். ஓகே, அப்படின்னா பி ஸ்பீடு என்ன? அப்படின்னா 155 மீட்டரை 2 மீட்டர்/செகண்ட்ஸில் பி வந்து ரன் பண்ணுறது. ஸோ இதே டைம் தான் ஏ வந்து 200 மீட்டரை ரன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம். ஓகே, அப்படின்னா நம்ம இதிலேருந்து கண்டுபிடிச்சிடலாமா? 7 7 14 7.5 செகண்ட்ஸ்னு வரும். ஓகே, ஸோ நமக்கு இதுதான் ஆன்சர். ஸோ இந்த சம் இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே, ரொம்ப ஷார்ட்டாக செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறது அதுதான். உங்களுக்கு கான்செப்ட் புரியறதுக்காக இது சொன்னேன். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். ஸோ இதில் நல்லா இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கிட்றோன்னா, ஏ வந்து 2 இதுலேயும் ஜெயிச்சிருக்கணும். ஓகே, அப்போனா ஜெயிச்சிருந்தால் தான் இந்த கண்டிஷன் நம்ம வந்து இது பண்ணணும். நமக்கு வந்து தெரியும் பி ஸ்பீட் இதில் வந்து தோக்குறவரோட ஸ்பீடு தான் நம்ம கண்டுபிடிப்போம். 2 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கூட டிஃப்ரென்ஸு 20 மீட்டர்னு வரும். அதே மாதிரி இதில் 10 செகண்ட்ஸ் வந்திருக்கும். ரெண்டாவதுல 2 பேர் ஒரே நேரத்தில் போகிறதுனால 0 செகண்ட்ஸ் போகும். இது ரெண்டாவது இதுலேயும் கண்டிஷன்லேயும் ஏ தான் ஜெயிக்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏ வந்து ஒரு 5 மீட்டர்/செகண்டில் 5 செகண்ட்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காருன்னா இதில் 10 - 5 போட்டால் 10 - 5 போட்டு நமக்கு 20/5 வந்து 4 மீட்டர்/செகண்ட் வரும். ஸோ நான் இதுக்கு தான் கீழேயும் -0 இப்போ போடுறேன். இப்போ இதே மாதிரி அதை 2 இதில் ஏ தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் நீங்கள் அப்ளை ஆகும். இதே கண்டிஷன் அப்ளை ஆகும், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க அடுத்த சம் பார்ப்போம். ஸோ அடுத்த சம் பார்ப்போம். In a 500 meter race, if vehicle B gives Q a start of 200 meter, then vehicle P wins the race by 8 seconds. Alternatively, if vehicle P gives vehicle Q a start of 400 meter, the race ends in dead heat. How long does vehicle B take to run 500 meter? ஓகே, ஸோ அதே சம்மு தான் டிட்டோ. நமக்கு வந்து இது மட்டும்தான் மாறி இருக்குது, டேட்டா மட்டும்தான் மாறி இருக்குது, அதே சம்மு தான். ஸோ நம்ம இப்போ இதை வந்து டயக்ராம் போடாமல் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது 2 இதுலேயுமே பி தான் 2 இதுலேயுமே பி வின் பண்ணுறாரு. இதில் பி வின் பண்ணுறாரு, ரெண்டாவதுல பியும் கியூவும் சேம் டைமில் ஃபினிஷிங் பாயிண்ட் தொடரல பியும் வின் பண்ணுறாரு, கியூவும் வின் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம்ல 2 இதுலேயும் ஒருத்தர் வின் பண்ணுறாருன்னா கண்டிஷனில் யார் தோக்குறா? கியூவோட ஸ்பீடு யார் தோக்குறாங்களோ அவங்களோட ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாமா? அப்படின்னா QS இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் பை டைம் தான். அப்படின்னா இதில் வந்து
2 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கா, அந்த 2 டிஸ்டன்ஸ்க்குள்ளே டிஃப்ரென்ஸ் நம்ம எழுதணும். அப்புறம் 400 மீட்டர் மைனஸ் 200 மீட்டர், அதே மாதிரி டைம் டிஃப்ரென்ஸ் கீழே. அப்படின்னா 8, ரெண்டாவதுல 2 பேரும் ஒரே நேரத்தில் மீட் பண்ணுறதுனால 0 செகண்ட்ஸ். ஓகே, அப்போனா என்ன வரும், 200/8ன்னு வரும். ஸோ 1/8 2 16, அப்புறம் 4 வரும், 5 40, அப்படின்னா 25 மீட்டர் பர் செகண்ட்ஸ்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ 25 மீட்டர் பர் செகண்ட்ஸ்னு கிடைக்கும். அப்போனா நம்ம 1500 மீட்டர் பி வந்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுவார்னு கேட்காங்க. அப்படின்னா ரெண்டாவது இதை பாருங்கள், ரெண்டாவது கண்டிஷனை பாருங்கள். பி வந்து கியூக்கு வந்து 400 மீட்டர் வந்து ஸ்டார்ட் கொடுக்காரு. அப்படின்னா 400 மீட்டர். ஓகே, அப்படின்னா பி வந்து ஃபுல் ரேஸை முடிக்கிற அதே டைமில், ஃபுல் மீட்ரு ரேஸ் வந்து 1500 மீட்ரு ரன் பண்ணுற அதே டைமில் கியூ வந்து எவ்வளோ தூரம் ஓடி இருப்பார், 1500 பட்டு 1100 மீட்டர் ஓடி இருப்பாரா. ஸோ 1100 நமக்கு கியூவோட ஸ்பீடு நமக்கு தெரியும் 25 மீட்டர் பெர் செகண்ட். அப்படின்னா கியூ 1100 மீட்டரை வந்து 25 மீட்டர் செகண்டில் எவ்வளோ நேரத்தில் ஓடுறாரோ அதே டைமிங் தான் 1500 மீட்டர் பி ரன் பண்ண எடுத்துக்கிடுவார். ஓகே, அப்படின்னா இங்கே பாருங்கள், 1100 மீட்டர் டிவைடட் பை 25 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துடலாமா டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா பியோட அது டைம் தானே. ஸோ 100க்கு 100 கேன்சலாம், இன்ட்டு 4 வரும், 4 25 100, அப்புறம் 44 செகண்ட்ஸ்னு வரும். ஓகே, ஸோ 44 செகண்ட். ஸோ இந்த சம் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதுவுமே இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே தெரியணும். 1100 மீட்டர்னால் நம்ம டேரெக்டாக 1100/25 டேரெக்டாக போட்டேன்னா இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், வித்தின் 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த சம் பார்ப்போம். ஸோ அடுத்த சம்மும் இதே மாதிரி தான் டிட்டோ. ஸோ இந்த சம்முக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே அடுத்த சம் பார்ப்போம். ஸோ அடுத்த சம் பாருங்கள். இந்த சம்மு ரொம்ப முக்கியமான சம்மு. இந்த மாதிரி வந்து மெயின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இதை நல்லா கவனமாக கேளுங்க. ஓகே, இன் எ ரேஸ் ஆஃப் 1 கிலோமீட்டர் ஏ கிவ்ஸ் பி a ஸ்டார்ட் ஆஃப் 100 மீட்டர் அண்ட் ஸ்டில் வின்ஸ் பை 20 செகண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷனில் ஏ தான் ஜெயிக்கிறார் 20 செகண்ட்ஸ் வித்தியாசத்தில் 100 மீட்டர் ஸ்டார்ட் கொடுத்தோம். பட் இஃப் ஏ கிவ்ஸ் பி a ஸ்டார்ட் ஆஃப் 25 செகண்ட்ஸ் பி வின்ஸ் பை 50 மீட்டர். ஸோ ரெண்டாவது கண்டிஷனில் யார் வின் பண்ணுறா, பி வின் பண்ணுறாரு. ஸோ அப்படின்னா ரெண்டுலேயும் மாறி இருக்கா. ஸோ இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ண தான் செய்யணும். ஓகே, அந்த டயக்ராம் வரைஞ்சி உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து போன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா போன இதில் 2 பேருமே ஒரே ஆள் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து ஏங்கிற ஒரு ஃபஸ்ட்டு இதில் ஏ ஜெயிச்சாருன்னா ரெண்டாவதுல பி ஜெயிக்கிறாரு. அப்படின்னா அந்த கான்செப்ட் இதை யூஸ் பண்ண முடியாது. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, A gives B a start of 100 மீட்டர். ஓகே, ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்கு, இந்த டைம் டேக்கன் பை A to run 1 கிலோமீட்டர் ரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே, 1 கிலோமீட்டர் ரேஸை வந்து ஏவோட ஸ்பீடு தெரிஞ்சால் நம்ம 1 கிலோமீட்டர் ரேஸை ஏ வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரத்தில் முடிப்பார் நம்ம தெரிஞ்சிடும். அப்படின்னா ஏவோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்படின்னா இது ஏவோட ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து பியோட ஸ்பீடு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், A gives B a ஸ்டார்ட் ஆஃப் 100 மீட்டர். அப்படின்னா ஏ வந்து 100 மீட்டர் ஸ்டார்ட் கொடுக்காருன்னா ஏங்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஓடுவார், பிங்கிறது 100 மீட்டர் தள்ளியிருந்து ஓட போகிறாரு. ஸ்டில் வின்ஸ் பை 20 செகண்ட்ஸ். அப்படின்னா பி வந்து இன்னொரு 20 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணியிருந்தால் தான் ஃபுல் இதையும் ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்படின்னா இந்த இது என்னவாக இருக்கும், 20 இன்ட்டு பி ஸ்பீடாக இருக்கும் இந்த டிஸ்டன்ஸு. ஓகே, அப்படின்னா இப்போ நமக்கு ஏவோட ஸ்பீடு தான் கண்டுபிடிக்கணும். அதனால் ஏங்கிறவர் வந்து ஃபுல் மீட்டரையும் ஃபுல் டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணுற நேரத்தில் ஏங்கிறவர் ஃபுல் ரேஸு, அதாவது ஃபுல் ரேஸ் என்ன 1000 மீட்டர் முடிச்சிருப்பார். ஆனால் பிங்கிறவர் வந்து இவ்வளோ தான் ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ இன்னொரு 20 செகண்ட்ஸ் வந்து பி ட்ராவல் பண்ணியிருந்தா, ஃபுல் ரேஸையும் முடிச்சிருப்பார்ல. இன்னொரு 20 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணியிருந்தால் பி வந்து ஃபுல் ரேஸையும் முடிச்சிருப்பார். அப்படின்னா 2 பேருக்கு டைம் கான்ஸ்டன்ட் ஆகிறதுனால இவருக்கு 20 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறதுனால பியும் 20 செகண்ட்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாரா. எவ்வளோ கவர் பண்ணியிருப்பார், 20 செகண்ட்ஸ் இன்ட்டு ஏ ஸ்பீடுன்னு வச்சுக்கலாமா இதை. அப்படின்னா இப்போது ஏக்கும் பிக்கும் ஃபஸ்ட் கண்டிஷன்லேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் ரேஷியோ எடுத்துடலாமா. ஃபஸ்ட் கண்டிஷன்லேருந்து ஏ வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பார், ஏன்னா நம்ம ஏவோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுனால இந்த மெத்தடில் போகிறோம். ஓகே, அப்படின்னா 1000 மீட்டர் ப்ளஸ் 20 இன்ட்டு ஏ ஸ்பீடு போடலாமா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ். அப்படின்னா பி வந்து ஃபுல் ரேசிங் கவர் பண்ணியிருப்பார்ல 20 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணுறதுனால. அப்படின்னா 100 மீட்டர் ஸ்டார்ட் கொடுத்ததுனால எவ்வளோ, 1000லேருந்து 100 மைனஸ் பண்ணால் 900 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன்லேருந்து நம்ம ஏவோட பியோட ரேஷியோ எடுத்தாச்சு. அப்படின்னா அடுத்து செகண்ட் கண்டிஷன் பார்ப்போம். பட் இஃப் ஏ கிவ்ஸ் பி a ஸ்டார்ட் ஆஃப் 25 செகண்ட்,
A gives B by a start of 25 seconds. Okay. ஸோ ஏ இங்கேருந்து ஓடி இருப்பார், பி இங்கேருந்து, அதாவது 25 செகண்ட்ஸ் ஏ ரன் பண்ணாமல் இருப்பார், பி மட்டும் ரன் பண்ணியிருப்பார். ஸோ 25 செகண்ட்ஸ் இன்ட்டு பி ஸ்பீட். ஓகே, பி ஸ்பீடில் இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் 25 இன்ட்டு பி ஸ்பீடாக இருக்குமா? ஓகே, பி வின்ஸ் பை 50 மீட்டர்னு கொடுக்காங்க. அப்படின்னா ஏ வந்து இங்கே இருப்பார், பிங்கிறவர் தான் ஃபுல் ரேசிங் முடிச்சிருப்பார். ஸோ ஏ கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? இது வந்து 50 மீட்டரா இந்த டிஸ்டன்ஸ். ஸோ ஏ கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? $950 மீட்டர். ஓகே, ஸோ இப்போது 25 செகண்டு பி வந்து ட்ராவல் பண்ணியிருந்தா, 25 செகண்ட் வந்து பி ட்ராவல் பண்ணியிருந்தால் ஃபுல் ரேஸ் 1000 மீட்டரையும் ஒரு முடிச்சிருப்பாங்களா? அப்புறம் 25 செகண்ட் எக்ஸ்ட்ரா 2 பேரும் ட்ராவல் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. 25 செகண்டு பி ட்ராவல் பண்ணியிருந்தால் 1000 மீட்டர் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருப்பார். ஓகே, அப்போனா பி வந்து ஒரு 25 செகண்ட் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணியிருந்தால் எக்ஸ்ட்ரா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போயிருப்பார்ல, அது என்னவாக இருக்கும்? 25 இன்ட்டு ஏ ஸ்பீடாக இருக்குமா? ஏஎஸ்ன்னு போடலாமா? ஸோ அப்படின்னா பிங்கிறவர் வந்து 1000 மீட்ரு ஃபுல் ரேஸையும் முடிச்சிருந்தாருன்னா ஏ வந்து எவ்வளோ முடிச்சிருப்பார்? அதே டைமில் 950 ப்ளஸ் 25 இன்ட்டு ஏ ஸ்பீடா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் 25 இன்ட்டு ஏ ஸ்பீட். ஸோ நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் ரேஷியோ 2 கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ 2ஐயும் டிவைட் பண்ணிடுங்க. ஓகே, 2 இதையும் டிவைட் பண்ணிட்டேன்னா நம்ம இதிலேருந்து ஏவோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ என்ன வரும்? 10,000 வரும். 10,000 ப்ளஸ் 200 ஏ ஸ்பீட் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 51 45. ஸோ 8550 ப்ளஸ் 225 ஏஎஸ். ஓகே, ஸோ இங்கே ஸ்பீடெல்லாம் ஒரு பக்கத்தில் 25 ஏ ஸ்பீடு ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? 1450 வருமா? ஸோ இதுக்கும் கேன்சல் பண்ணுங்கள். 25 10 95 290 வரும். ஸோ இங்கே 5 இருக்கும், இந்த 5 கேன்சல் பண்ணுன்னா நமக்கு வந்து என்ன வரும்? 5 25 N5 40. ஸோ ஏ ஸ்பீடு வந்து நமக்கு 58 மீட்டர் பர் செகண்ட் வரும். 58 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்? ஒரு செகண்டில் ஏ வந்து 58 மீட்டர் போயிருப்பார். ஸோ நமக்கு 1000 மீட்ரு வந்து எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1000 மீட்டர் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? ஸோ இங்கே 2ஆல் டிவைட் பண்ண 29, இங்கே வந்து 500. ஸோ 500 பை 29 செகண்ட்ஸ் எடுத்திருப்பார். ஓகே, ஏ வந்து 1000 மீட்டர் முடிக்க 529 செகண்ட்ஸ் எடுத்திருப்பார். ஸோ ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த கான்செப்ட் இந்த டயக்ராம்லேருந்து இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த சம்மை வந்து டைரெக்டாக இந்த ஈக்குவேஷனை நீங்கள் டயக்ராம் வரையாமலே போடணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஏவோட ஸ்பீடை டைரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தோம். இது பி வந்து 1 கிலோமீட்டர் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுச்சுன்னு கேட்டாங்கன்னா பியோட ஸ்பீடு நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ல, டைரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்படின்னா பியோட ஸ்பீடை டைரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இதே மாதிரி தான் இதே மாதிரி ஒரு அப்ரோச் தான் அது. பாருங்கள், அதை உங்களுக்கு சொல்ல பியோட ஸ்பீடை டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இருந்தே திருப்பி ஃபுல்லாக அழிச்சிட்டு போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷனில் என்ன? இப்போ வந்து இங்கே வந்து பி வந்து 1 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு கேட்டிருந்தா அப்படின்னு பார்க்கும். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் ஏ கிவ்ஸ் 100 மீட்டர்னு கொடுத்துருக்கா. ஏ கிவ்ஸ் 100 மீட்டர். அப்படின்னா ஏ இங்கேருந்து பி இங்கேருந்து ரன் பண்ணுறாரு. அப்புறம் 20 செகண்ட் வித்தியாசத்தில் பி வந்து தோத்துருதார். அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 20 இன்ட்டு பி ஸ்பீடாக இருக்குமா? ஸோ ஏங்கிறது ஃபுல் ரேஸையும் முடிச்சிருப்பார். 1000 மீட்டர் ரேஸு ஃபுல் ரேஸையும் ஏ முடிச்சிருப்பார். பி வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணியிருப்பார். அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? இது வந்து 20 இன்ட்டு பிஎஸ் தான் இந்த டிஸ்டன்ஸ். அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 100 மீட்டரும் 20 இன்ட்டு பிஎஸ்ஸையும். அப்படின்னா 1000 மைனஸ் 100 மைனஸ் 20 இன்ட்டு பிஎஸ்ன்னு போடலாமா? ஸோ அப்படின்னா நமக்கு இதிலேருந்து என்ன தெரிஞ்சிருச்சு? ஃபஸ்ட் கண்டிஷன்லேருந்து பியோட டிஸ்டன்ஸ் நமக்கு என்னதுன்னு தெரிஞ்சிருச்சா? ஏ வந்து 1000 மீட்டர் கவர் பண்ணிச்சுன்னா பி வந்து 900 மைனஸ் 20 இன்ட்டு பிஎஸ் கவர் பண்ணியிருக்கும். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன்லேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் ரேஷியோ எடுத்தாச்சு. அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் பாருங்கள். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கு? இஃப் ஏ கிவ்ஸ் பி வந்து 25 செகண்ட்ஸ். ஓகே, ஏ கிவ்ஸ் பி 20 செகண்ட்னா
25 செகண்டில் பி வந்து ஒரு ஸ்பீடில் போய் இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பார். அப்படின்னா ஏங்கிறவர் வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணுவார், பிங்கிறவர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார் ரேஸை. இப்போ வந்து யார் வின் பண்ணுறா? பி வந்து வின்ஸ் பை 50 மீட்டர். அப்படின்னா பி தான் ஃபுல் ரேஸையும் முடிக்கார். ஓகே, பி தான். அப்படின்னா ஏங்கிறவர் வந்து இவ்வளோ தூரம் தான் ஓடி இருப்பார், ஏங்கிறவர். ஓகே, அப்படின்னா ஏங்கிறவர் எவ்வளோ தூரம் 50 மீட்டர் வித்தியாசத்தில் தோக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ ஏ வந்து ட்ராவல் பண்ண தூரம் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருமா? ஏ வந்து இங்கேருந்து 1000 மீட்டரில் 50 மைனஸ் பண்ணால் 950 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாரா? ஓகே, அப்படின்னா பி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பார்? அவர் தான் ஃபுல் ரேஸையும் முடிக்கார். ஓகே, அப்படின்னா அவர் வந்து பிங்கிறவர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ 1000 மீட்டரில் 25 இந்த இது வரைக்கும் 1000 மீட்டரில் இந்த 25 இன்ட்டு பிஎஸ் இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணணும், அப்படி தானே? அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன? 25 இன்ட்டு பி ஸ்பீடு, 25 செகண்ட் இன்ட்டு பி ஸ்பீடு. அப்படின்னா இதை மைனஸ் பண்ணிடலாம். அப்போ ரெண்டாவது இதில் வந்து ஏ வந்து என்ன பண்ணுறாரு? 950 மீட்டர் போகிறாரு. பி வந்து எவ்வளோ தூரம் போகிறாருன்னா 1000 மீட்டர் மைனஸ் 25 பி ஸ்பீடு. ஓகே, ஸோ இப்போ வந்து அதே மாதிரி ரெண்டையும் டிவைட் பண்ணிடுங்க. ஓகே, டிவைட் பண்ணால் நம்ம பி ஸ்பீடை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்புறம் இதுக்கும் கேன்சல் ஆயிரும். இங்கே 20, இங்கே 19. ஸோ இங்கே என்ன வரும்? 20,000 வருமா? 20 இன்ட்டு 1000 20,000 வரும். மைனஸ் 20 இன்ட்டுனா 500 பி ஸ்பீடு. 19 இன்ட்டு 9 வந்து என்ன வரும்? 90 மித்தம் 81 171. ஸோ 1700 மைனஸ் 380 பி ஸ்பீடு. ஸோ என்ன வரும்? இங்கே 120 இன்ட்டு பி ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 2900 வருமா? அப்போனா பி ஸ்பீடு நம்ம இதில் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதுக்கும் கேன்சல் ஆகிரும். 290/12 மீட்டர் பர் செகண்ட்னு வரும் பி ஸ்பீடு. ஸோ அப்புறம் இதுக்கு என்ன மீனிங்? 12 செகண்ட்ஸில் 290 மீட்டர் வந்து பி வந்து போகுவார். அப்படின்னா 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ இதுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா 1200/29 செகண்ட்ஸ் எடுத்திருப்பார். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதான் நமக்கு இப்படி தான் சம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து பியோட ஸ்பீடை டேரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படின்னா ஏவோட ஸ்பீடும் டேரெக்டாக கண்டுபிடிக்கலாம், பியோட ஸ்பீடு நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா இங்கே இதெல்லாம் இருந்தது கான்செப்ட் வைஸ் இது நல்லா தெரவு பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஸோ இது வந்து ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கோங்க. அதே போன இதில் சால்வ் பண்ணோம்ல, அதே டிட்டோ அதே சம் தான். இந்த சம்மை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு யாரும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம ராவன் அகாடமி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்த செஷன் வந்து லீனியர் ரேஸில் இன்னும் ஒரு 3 பேர் ரேஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் எவ்வளோ நேரத்தில் வந்து 3 பேரை வச்சு ரேஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த சம்ஸை பார்ப்போம். அது வந்து ஒரு 10 சம்ஸ் இருக்குது. அது அடுத்த செஷனில் பார்ப்போம். அதோட லீனியர் ரேஸ் டாபிக் வந்து முடிச்சிடும். அதுக்கடுத்து நம்ம சர்க்குலர் ரேஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.